அனைவருக்கும் வணக்கம். விபிசி என்று அன்போடு தொழிலாளர்களால் அழைக்கப்பட்ட மாபெரும் தலைவர் விபி சிந்தனுடைய நினைவு நாள் இன்று. யார் இந்த விபிசி? கேரளாவில் பிறந்து வளர்ந்து தமிழே தெரியாமல் கட்சியால் சென்னைக்கு அனுப்பப்பட்டு இங்கு வந்து தொழிற்சங்க பணிகளிலும் கட்சியினுடைய பணிகளிலும் சிறப்பாக செயல்பட்ட தோழர் விபி சிந்தன் அவர்கள் பின்னாளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாபெரும் தலைவராகவும் போக்குவரத்து தொழிற்சங்கத்தின் மாபெரும் தலைவராகவும் விளங்கியவர். சென்னை வில்லிவாக்கம் தொகுதியில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மகத்தான தலைவர். விபிசியை பற்றி நிறைய பெருமைகள் உண்டு, நிறைய சாதனைகள் உண்டு. அவரை பற்றி சொல்ல ஒரு நாளே போதாது. குறிப்பிட்டு சொல்லும்படியாக ஒரு சில விஷயம் மட்டும் சொல்லணும்னா, 1968 அறிஞர் அண்ணா ஆட்சியில் அமர்ந்த அந்த கொஞ்ச காலத்திலே ஒரு மிகப்பெரிய மாணவர்களுக்கும் போக்குவரத்து தொழிலாளருக்கும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்கிறது. அதில் ஒரு போக்குவரத்து தொழிலாளி கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்ட பின்பு சென்னை மருத்துவக் கல்லூரியுடைய விடுதியிலும் சரி, சென்னை சட்டக்கல்லூரி மாணவர் விடுதலும் சரி, மிகப்பெரிய போராட்டங்கள், கலவரங்கள் நடக்கிறது. அதை தமிழக அரசால் கட்டுப்படுத்தவே முடியாத நிலைக்கு செல்லும் அளவுக்கு போயிடுச்சு. அப்போ போக்குவரத்து தொழிலாளர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100-150 தோழர்கள் மருத்துவக் கல்லூரியுடைய சட்டக்கல்லூரியுடைய வாசலை நோக்கி வராங்க. மிகப்பெரிய ஒரு கலவரம் உருவாகக்கூடிய ஒரு நிலைமையில் விபிசி அங்கே வராரு. சட்டக்கல்லூரியுடைய வாசலில் படுத்துட்டு, என்னை தாண்டி நீங்கள் போங்க, என்னோடய பணத்தை தாண்டி தான் நீங்கள் போகணும், உள்ளே போய் யாருக்குன்னா எதாவது பண்ணிங்கன்னா, மாணவர்களுக்கு ஏதாவது நடந்ததுன்னா என்னை தாண்டி, என்னோடய பணத்தை தாண்டி தான் நீங்கள் போகணும் அப்படி சொன்னதுக்கப்புறம் கூட்டம் கலைந்து செல்கிறது. இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு அன்றைய முதல்வர் அண்ணாதுரை அவர்கள் சட்டமன்றத்தில் வெகுவாக விபிஎஸ்ஐ பாராட்டியிருக்கிறார். இது போன்ற எண்ணற்ற சம்பவங்களை விபிஎஸ்ஐ பற்றி சொல்லலாம். தமிழ் தெரியாமல் சென்னை வந்தவர், தமிழை அழகாக கற்று பின்னாளில் தமிழ் இலக்கியங்களிலும் சரி, தத்துவ வகுப்புகளில் தொழிலாளருக்கு தத்துவ வகுப்பு எடுப்பதிலும் சரி, எண்ணற்ற வகுப்புகளை எடுத்தவர். அவர் மலையாளம் கலந்த அழகு தமிழில் பேசுவதற்கு கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்று என்னுடைய அப்பா உட்பட நிறைய தோழர்கள் சொல்லியிருக்கிறார்கள். விபிசி நான் பார்த்ததில்லை, அவருடைய இறுதி ஊர்வலத்தை மட்டும்தான் பார்த்திருக்கிறேன். ஆனால் என்னை போன்ற இளம் தோழர்களுக்கும் விபிசி ஆதர்சமாக விளங்குகிறார், என்றும் திகழ்வார். விபிசி புகழ் ஓங்குக. ரெட் சல்யூட் காம்ரேட்.